எங்கூரு மக்கா கதை கேளு சொக்கா ஒரு ராணி கிக்கா ஓ மக்கா எங்கூரு மக்கா கதை கேளு சொக்கா ஒரு ராணி கிக்கா. அவனை இழுத்து வாருங்கள். நீதி கதையை கூறு. இன்னும் அந்த நற்செய்தி வரவில்லையே. ராஜகுரு, என்ன? எனக்கு ஒரு யோசனை. கேளு. ராணி தப்பித்து ஓடிவிட்டாள் என்றால் உங்கள் தலையை வெட்டி அரண்மனைக்கு வெளியிலே உங்க அப்பா தலையை போய் தொங்க விடுவார்கள் அல்லவா? புரிகிறது. என் தலையை வெட்டி விட்டு நீ சிம்மாசனத்தில் உட்காரலாம் பார்க்கிறாய். அடுக்கு மூஞ்சி அமைச்சரே, அவன் வயது சில சுத்தி இருக்கிற கரைச்சம் கண்டுபிடிக்கிறார். இன்னும் அந்த நற்செய்தி வரவில்லை. சபாஷ். ஒழிந்தான் ராணி இந்த அனகண்டாபுரத்துக்கு. இனிமேல் நான் தாண்டா ராஜா. ஆண்கள் வர்க்கத்தையே காப்பாற்றி பேர் எடுத்து விட்டேன். உயிரோட அவனை சமாதி கட்டிட்டாலும் அவளுடைய சாபம் அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுச்சு. அழிஞ்ச சாம்ராஜ்யத்துக்குள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடி பலான கதை சொல்லி வம்சத்தை சேர்ந்த உன்னால மட்டும்தான் கில்ப கதை சொல்லி ராணி அடக்க முடியும். பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கும். சார், அப்ப பரம்பரை ஏதாவது குளத்து வைக்கவா? இது உங்க ஊர் பிரச்சனை, நீங்களே பாத்துங்க. நாங்க வரோம். ஊர்ல இருந்து யாரும் போக கூடாது. நீ பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி அமாவாசை. ராணி உக்கிரமாவதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர பூஜை நடத்த போறேன். அது ராணி அழிச்சு உன்னை காப்பாத்தும். எனக்கு ஒரு வெள்ளி விளக்கு எடுத்துட்டு வாங்க. வெள்ளி விளக்கா? இதோ வர சாமி. வெள்ளி விளக்கு வாங்க 80 கிலோமீட்டர் போகணும் சாமி. இந்த விளக்கு தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரி, ஒரு தேங்காவது கொடுங்கப்பா. இந்தாங்க சாமி. என்னம்மா இது? பாதி இங்க இருக்கு, மீதி எங்கம்மா? காலையில சட்னி கரைச்சிட்டேன் சாமி. நீங்க அடிச்சிட்டியா? என்ன விட்டுருங்க சாமி, நான் கிளம்புறேன். உட்காருப்பா. நீ வேற கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க சாமி. ஏன்பா, எப்பாவது காம்ப்ரமைஸ்னா பரவாயில்ல, எப்பவுமே காம்ப்ரமைஸ்னா எப்படிப்பா? சே, நீங்க ரொம்ப ஒஸ்ட்பா. சீரியஸ்னஸே புரியலப்பா. தேங்காய் வேணுமா சாமி? வைக்கீங்களா? இதுதான் முக்கியமான கட்டம். எனக்கு ஒரு கண்ணிக்கை